அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம் தினத்தன்று முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்காக தைப்பூசம் தினத்தன்று காலை செவ்வாய்க்கிழமை நாம் செய்ய வேண்டியது என்ன? குளிக்கும் நீரில் முக்கியமாக இந்த 2 பொருள் சேர்த்து குளித்தீங்க அப்படின்னா முருகனுடைய அருளும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். என்ன பொருள் சேர்க்க வேண்டும்? காலை செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காலை எழுந்த உடனே முருகனுடைய நாமங்கள் ஏதாவது ஒரு 6 நாமங்கள் சொல்லலாம். அதாவது ஓம் சரவணபவாய சொல்லலாம், ஓம் கார்த்திகேயா நமக சொல்லலாம். இல்லை நிறைய நாமங்கள் இருக்கிறது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒரு நாமத்தை 6 முறை சொல்லலாம், அல்லது ஒவ்வொரு நாமத்தை 6 முறையும் நம்ம சொல்லலாம். அடுத்து வாசல் தெளிக்கும் நீரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் தெளித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். அதே போல் நிலை வாசலில் ஓம் அல்லது வேல் வரைங்க, சந்தனத்தால் வரைங்க. நிலை வாசலோட கதவில், அதாவது மெயின் டோர் சொல்லுவோம் பார்த்திங்களா, மெயின் கதவில் நம்ம வரைவது ரொம்ப நல்லது. அடுத்து குளிக்கும் நீரில் சேர்க்க வேண்டிய முக்கியமான 2 பொருள் என்ன அப்படின்னா, முதலாவது பொருள் பார்த்தீங்கன்னா பால் சேர்க்க வேண்டும். ஒரு சொட்டு போல் அல்லது ஒரு ஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்து கொண்டால் போதும். ஏன்னா தைப்பூசத்திற்கே பால் தான் ரொம்ப முக்கியம். பால் நெய்வேத்தியமும் மற்றும் நீங்கள் அபிஷேகத்திற்கு பால் ஏதாவது ஒரு பொருள் பாலாவது வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் குளிக்கும் நீரில் பாலும் மற்றும் சந்தனமும் சேர்க்க வேண்டும். சந்தனம் கொஞ்சமாக சேர்த்தால் போதும், பாலும் கொஞ்சம் சேர்த்தால் போதும். சேர்த்துட்டு அந்த பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சு வச்சுட்டு இந்த 2 பொருளை சேர்த்துட்டு நீங்கள் ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இல்லை என்றால் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அதை சொல்லணும். சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தண்ணீரை குளிச்சிடணும். அதாவது அந்த 2 பொருள் சேர்க்கும் போதே முருகனை நினைத்துட்டே நீங்கள் இந்த 2 பொருளை சேர்த்துட்டு முருகனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், எப்போதுமே முருகன் என் கூட இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிட்டு இந்த நீரை குளித்தீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் பெருகும் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கும். இந்த தைப்பூச திருநாள் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியுடனும் நீங்கள் இருப்பீங்க. இந்த நாளன்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள் இதுதான். அடுத்து வழிபாடு பொறுத்தவரை நீங்கள் ஒரு தீபத்தையோ அல்லது 6 தீபத்தையோ நீங்கள் ஏற்றி வைத்து முருகனுக்கு ஒரு டம்ளர் பால் நெய்வேத்தியம் வைத்து மனதார மனம் முருகி ஒரு 10 நிமிடம் பூஜை அறையில் உட்காந்து சுவாமி கும்பிடுறீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். 10 நிமிடம் நம்ம தியான நிலையில் இருக்கணும். நீங்கள் சுவாமிகிட்ட வேண்டுதல் வைத்து ஒரு 5 நிமிடமாவது நீங்கள் கண்களை மூடி உங்களுடைய வேண்டுதலை நினைத்து கொண்டு அந்த வேண்டுதல் நீங்கள் எதற்காக இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலைக்காக நான் இருக்கிறேன், எதற்காக நான் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறத இறைவன்கிட்ட சொல்லுங்க. நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னாலும் அவருக்கு கேட்கும். என்ன பிரச்சனைக்காக எதற்காக இந்த வழிபாடு இவ்வளோ சிறப்பாக நான் பண்ணணும்னு விருப்பப்படுறேன், நீங்கள் என்னுடைய வேண்டுதல் நீங்கள் எதற்காக எனக்கு நிறைவேற்றணும் அப்படிங்கிறது காரணத்தையும் சொல்லி, இன்னும் எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமாக வேண்டுதல் இருக்கும். ஒரு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுதல் இருக்கும். அந்த குழந்தை பாக்கியம் இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படிங்கிற நிறைய கவலையுடனும் மற்றவர்களுடைய பேச்சுக்களால் நிறைய துன்பப்பட்டிருப்பாங்க. அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முருகன்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா முருகன்கிட்ட உங்களுடைய கவலைகளை சொல்லிவிட்டு, இவ்வளோ அளவுக்கு நான் கவலைப்படுறேன், நீங்கள் தான் என்னுடைய கவலைகளை தீர்த்து வைக்கணும், சீக்கிரமாக எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க, அடுத்த தைப்பூசத்திற்குள்ளே என் கையில் குழந்தை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முழு மனதோடு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும். அதே போல் நீங்கள் எனக்கு கொடுக்கணும், நீ கொடுப்ப அப்படிங்கிறத நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் நினைக்க ஆரம்பித்தாலே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதே போல் வீடு, நிறைய பேருக்கு சொந்த வீடும் குழந்தை பாக்கியம் இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா கனவு. அதாவது குழந்தை இருந்தால்தான் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும் அப்படிங்கிறத போல் நமக்கு குடிசையாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு இருப்பது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். நமக்குன்னு ஒரு குடிசை வீடு இருந்தால் கூட அது நமக்கு மாளிகை போல் தெரியும். அதுதான் உண்மையும் கூட. அவங்கவுங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு சந்தோஷமே ஒரு வேறு. வாடகை வீடுங்கிறது பார்த்திங்கன்னா அது நமக்கு தற்காலிகமானது. அதில் எவ்வளோ பேச்சுக்கள் வரும், வாடகை வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள், வாடகை கொடுக்குறதும் பிரச்சனை, அங்கே இருக்கிற பேச்சு வாங்குறதும் பிரச்சனை, இன்னமும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறியா அப்படிங்கிற அந்த பேச்சும் ரொம்ப பிரச்சனை. எல்லாமே நமக்கு நிறைய பேச்சுக்கள் ஏசுக்கள் நிறையா வரும்.
அது எல்லாம் சரியாகணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். ஸோ அந்த ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. சொந்த வீடும் குழந்தை பாக்கியமும் 2ம் கட்டாயமாக வேண்டும். இந்த 2ம் இருந்தாலே வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் நம்ம சாதித்துக் கொள்ளலாம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி பண்ணிடலாம். கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யுங்க. எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது, சொந்த வீடு இல்லை அப்படின்னா சொந்த வீடு கேட்டு நீங்கள் முருகன்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யுங்க. எனக்கு வீடு இருக்குது, குழந்தை தான் இல்லை அப்படின்னா நீங்கள் குழந்தைய கேட்டு வழிபாடு செய்யுங்க. இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2ம் யாருக்கு ஒருவருக்கு இருக்கிறதோ அவங்களால மன வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் மற்றும் மனதாலும் அவங்க எப்போதுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவு மனம் மகிழ்ச்சியோடு தான் இருப்பாங்க. அதே போல் கணவன், யாருக்கு ஒருவர் கணவன் சரியாக அமையவில்லையோ அவர்களுடைய வாழ்வு பார்த்திங்கன்னா நரக வாழ்வுக்கு சமமாகும். ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் சரியில்லை என்றால் அந்த வீட்டில் அந்த பெண் எந்த அளவுக்கு வேதனைப்படுவாள் என்றால் அவளுக்கு பிறந்த வீட்லேயும் சப்போர்ட் இருக்காது, புகுந்த வீட்லேயும் சப்போர்ட் இருக்காது. அப்படி இருக்கும் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் இருக்கணும் மற்றும் கணவனை திருத்துவதற்கு முயற்சி செய்யணும். கணவன் சரியில்லை அப்படின்னா கூட நீங்கள் வேண்டிக்கோங்க, முருகர் சீக்கிரமாக சரி செய்து கொடுப்பார். இந்த கணவனை வந்து மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க. எப்படிப்பட்ட மோசமான கணவனாக இருந்தாலும் நம்ம முயற்சி எடுக்கும்போது அவங்க ஓரளவு மாறுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள். ஒரு பெண்ணிற்கு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையோ மாமியார் மாமனாரோ சரியில்லை அப்படின்னா கூட கணவன் சரியாக இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே இருப்பதற்கு சமமாகும். எல்லா உறவும் இருந்து கணவன் சரியில்லை அப்படின்னு இருந்தும் இல்லாதது போல் தான் இருக்கும் அந்த மனநிலை. அதனால் பார்த்தீங்கன்னா கணவன் சரியாக அமைத்து கொள்ளுங்கள். அவர் சரி இல்லை அப்படின்னா கூட திருத்த முயற்சி பண்ணுங்கள். அதே போல் தான் குழந்தை ரொம்ப முக்கியம். குழந்தை இல்லாதவர்கள் வந்து கவலைப்படாதீங்க, குழந்தை கட்டாயமாக பிறக்கும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து எப்போதுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருங்க. நமக்கு நிச்சயமாக முருகர் குழந்தை கொடுப்பார் அப்படின்ட்டு. நமக்கு ஏன் பிறக்கலை, எதற்காக பிறக்கலை நினச்சி கவலைப்படாமல் இந்த மாதிரி சிறப்பான நாள் முருகருக்கு வரும்போது முருகனை வழிபாடு செய்துட்டு நீங்கள் நம்பிக்கையுடன் இருங்க. நிச்சயமாக முருகர் வந்து குழந்தை பாக்கியம் கொடுப்பார். அதே போல் தான் சொந்த வீடு. இந்த 3மே மிக மிக முக்கியம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அனைத்துமே சாத்தியமாகும். நம்ம என்னடா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது மாதிரிலாம் நினைக்காம எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருங்க, எல்லாமே சரியாகும். தைப்பூசம் காலை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். காலையில் வந்து வாசல் தெளிக்கும் நீரில் வந்து கொஞ்சம் மஞ்சளை சேர்த்துக்கோங்க, குளிக்கும் நீரில் இந்த 2 பொருள் சேர்த்துக்கோங்க. நிலை வாசலில் பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் வைத்து வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் நிலைவாசலில் ஒரு தீபம் கூட ஏற்றிக்கொள்ளலாம். உருளி வைக்கலாம், உருளி பாத்திரம் இருக்குன்னா உருளி வைங்க, அதில் தண்ணீர் விட்டு 2 3 பூக்கள் போட்டு வைங்க. அடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் வந்து கொஞ்சம் சந்தனத்தை போட்டு செவ்வரளி பூக்கள் வைத்து நீங்கள் பூஜை அறையில் முருகன் படத்திற்கிட்ட வச்சுருங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோதான், ரொம்ப எளிமையானதான். வழிபாடு அப்படிங்கிறப்ப நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன். 6 தீபம் ஏற்றி வைத்து பாலோ அல்லது சர்க்கரை பொங்கலோ உங்களால் என்ன முடியுதோ நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். வழிபாடு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தைப்பூசம் பூஜைகள் பாருங்கள். எல்லாத்துலேயும் நான் வந்து தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேன். அதனால் எல்லா பதிவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அண்மை தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.